தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விழுந்து போன இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை எப்பொழுது உயர்த்துவார் தெரியுமா? எந்த இடத்தில் நாம் விழுந்தோமோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை எப்பொழுது உயர்த்துவார் என்றால், நாம் அறிக்கையிடுவதிலே தான் இருக்கிறது. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்கள். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியானது அவன் செய்கிற பாவத்தில் தான் இருக்கிறது. நாம் விழுந்து விட்ட உடனே நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் நம்மை கேளிக்கையாய் பார்ப்பார்கள், கேலி செய்து கிண்டலடிப்பார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று நம்மோட கூட சொல்லி நம்மிடத்திலே வழக்காடுவார்கள். ஆனால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இரு, தேவன் உனக்கு சரி கட்டுவார் என்று அப்படி நாம்